இஸ்லாமிய நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிதான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க ரமலான் மாதத்தின் ரமலான் வசந்த நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். இன்று 8வது நோன்பினை அல்லாஹு தாலாவுக்காக நோற்று அவனுக்காக திறப்பதற்காக தயாராகிக் கொண்டிருக்கும் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை எமக்கு ஏற்படுத்தி தந்த எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு தினமும் உங்களுக்காக பயன்மிக்க இஸ்லாமிய மார்க்க விடயங்களை தருகின்ற கருத்துக்களில் ஆலோசனைகளை பயன்மிக்க காத்திரமான உலமாக்களை கலையகம் அழைத்து வந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலும் இன்றைய தினமும் மிக முக்கியமான தலைப்புகள் கலந்துரையாடப் போகின்றோம். சமூக நல்லிணக்கம். இந்த தலைப்பு இன்றைய காலகட்டத்துக்கும் எமது நாட்டுக்கும் மிகவும் பொருத்தமான மிக முக்கியமான தலைப்பு. இந்த தலைப்பின்கள் கலந்துரையாடுவதற்கு இன்றைய தினம் கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம். ஜாமியா நலிமியா கலாபுடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளரும் தேசிய சூரா சபையினுடைய உபதலைவருமான அஷேக் SHM ஃபலில் நலிமி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம், இன்றைய தினம் நாங்கள் பேசப்போகின்ற தலைப்பு எல்லோருக்கும் பொருத்தமான தலைப்பு. குறிப்பாக இந்த நாட்டில் சிறுபான்மையாக வாழுகின்ற இந்த முஸ்லிம் சமூகம் மிகவும் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய ஒரு தலைப்பு தான் எல்லோரும் அறிய வேண்டிய ஒரு தலைப்பு. இந்த தலைப்புகள் மிக விரிவாக இன்றைய தினம் நாங்கள் பேசப்போகின்றோம். இஸ்லாம் சாந்தி சமாதானமிக்க மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. ஒருவரை சந்தித்தால் கூட முதலில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று கூறுகின்றோம். அங்கும் ஒரு சாந்தி சமாதானத்தை அவர்களுக்கு எடுத்துச் சொல்கிறோம், முகமன் கூறுகிறோம். எனவே இவ்வாறு ஆரம்பத்திலேயே சாந்தி சமாதானத்தை சொல்கின்ற இந்த மார்க்கம் சமூக நல்லிணக்கத்தை பற்றி எப்படியெல்லாம் பேசியிருக்கிறது என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். ஷேக் அவர்களே, சாந்தி சமாதானம் பற்றி இஸ்லாத்தில் எப்படி கூறப்படுகிறது, என்ன சொல்கிறது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். முதலிலே நீங்கள் கேட்ட அந்த கேள்வி, இஸ்லாம் சாந்தி சமாதானத்தின் மார்க்கமா என்ற அந்த கேள்வியை பொறுத்தவரையிலே அடிப்படையில் இஸ்லாம் சாந்தியின் மார்க்கம், சமாதானத்தின் மார்க்கம். உலகத்தில் இன்று நடைபெறுகின்ற சில நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது, முஸ்லீம்களால் அரங்கேற்றப்படுகின்ற சில நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் வன்முறையை தூண்டுவதாகவும் ஏதோ யுத்தத்தை அது வரவேற்பதாகவும் தான் கருத்தில் கொள்ள முடியுமாக இருக்கும். ஆனால் அது பிழை, 100% அது பிழை. சில சந்தர்ப்பங்களிலே யுத்தம் செய்வதற்கான அனுமதி வந்திருப்பதனை பார்த்து நாங்கள் அந்த முடிவுக்கு வர முடியாது. நீங்கள் பார்க்கலாம், இஸ்லாத்தை எங்களுக்கு உலகத்துக்கு தந்தவன் அல்லாஹு தாலா. அவனுக்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றன. அர் ரஹ்மான், அர் ரஹீம், அர் ரഊஃப் என்றெல்லாம் நாங்கள் சொல்லுவோமே, அதில் ஒரு திருநாமம் தான் அஸ்ஸலாம் என்பதாகும். அஸ்ஸலாம் என்றால் சாந்தி சமாதானம். எனவே மார்க்கத்தை தந்தவன் சாந்தி சமாதானம் உள்ளவனாக இருந்தால் அவனுடைய மார்க்கத்திலே அதனுடைய பிரதிபலிப்பை நாங்கள் பார்க்கத்தானே வேண்டும். அவன் தன்னகத்தை சாந்தியானவன், சமாதானமானவன், இரக்கமானவன், அன்புள்ளவன். அதனுடைய வெளிப்பாடு தான் அவனுடைய மார்க்கம். எனவே அது முதலாவது விஷயம். இரண்டாவது, அல் இஸ்லாம் என்ற சொல் சாந்தி சமாதானம் என்ற கருத்தை தான் காட்டுகிறது. அல் இஸ்லாம் என்பது சில்ம் எனப்படக்கூடிய சொல்லிலிருந்து வந்திருக்கிறது. சில்ம் என்றால் அமைதி, சாந்தி, சமாதானம் என்பது அர்த்தமாக இருக்கிறது. அல்லாஹு தாலா குர்ஆனிலே உத்ஹுலு ஃபிஸ் சில்மி காஃபா, நீங்கள் இந்த சில்முக்குள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். எனவே இஸ்லாத்தை வாழ்வு நெறியாக ஏற்றிருக்கின்ற ஒரு மனிதன் கட்டாயமாக தன்னகத்தே சாந்தியை சமாதானத்தை உணர்பவனாக இருப்பான், மற்றவர்களுக்கு அந்த சாந்தி சமாதானத்தை கொடுப்பவனாக இருப்பான். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, நாங்கள் உங்களை உலகத்தார் அனைவருக்குமான ஒரு அருளாக அன்றி அனுப்பவில்லை. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உலகத்துக்கான ஒரு அருட்கொடை, ஒரு அன்பின் வடிவம். எனவே அன்பின் வடிவமாக இருந்த ஒருவர் எப்படி வன்முறையை தூண்ட முடியும்? இதுதான் முக்கியமான விஷயம். இன்னொரு இடத்திலே குர்ஆனிலே அல்லாஹு தாலா வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், அல்லாஹு தாலா உங்களை தாரு சலாமை நோக்கி அழைக்கிறான். தாரு சலாம் என்றால் என்ன? சுவர்க்கம். சுவர்க்கத்துக்குள் நுழைந்தவுடன் அங்கு நாங்கள் இல்லா கீலன் சலாமன் சலாமா, அங்கிருக்கின்ற மலக்குகள் கூட
சாந்தி சமாதானம் என்ற சொல்லைத்தான் அவர்கள் உச்சரித்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் சொன்னது போன்று அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நாங்கள் முகமன் கூறுகின்ற பொழுதும் கூட நான் உங்களோடு சண்டைக்கு வரவில்லை, உங்களோட யுத்தத்துக்கு வரவில்லை, உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களுக்கு என்னுடைய முகமனை தெரிவிக்கிறேன் என்ற கருத்தோடு தான் நாங்கள் சந்திக்கிறோம். எனவே இஸ்லாம் என்பது அடிப்படையில் சாந்தி சமாதானத்தின் மார்க்கம். அடிப்படையில் இஸ்லாம் சாந்தி சமாதானமிக்க மார்க்கம் என்று மிக தெளிவாக சொன்னீர்கள். இந்த நல்லிணக்கத்துக்கான அடிப்படை எது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ஆம், நீங்கள் நல்லிணக்கம் என்று கருதுவது இந்த இனங்களுக்கு இடையிலான நல்லுறவு. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இன நல்லிணக்கத்துக்கான சில அடிப்படைகளே அது போட்டிருக்கிறது. அதனை நாங்கள் தெளிவாக இந்த இடத்துல விளங்க வேண்டும். இன நல்லிணக்கம் எப்படி ஏற்படும்? இந்த நான் சொல்லுகின்ற இந்த பாலங்களை நாங்கள் அமைக்கின்ற பொழுதுதான் நல்லிணக்கம் ஏற்படும். உதாரணமாக நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன், இன்னொருவர் ஒரு இந்துவாக அல்லது பௌத்தவாக கிறிஸ்தவராக இருக்கிறார் என்றால் எனக்கும் அவருக்கும் இடையில் பாலத்தை போட்டு கொடுக்கின்ற சில அடிப்படைகள் இஸ்லாம் தந்திருக்கிறது. இரண்டாவது, உலகத்தில் பன்மைத்துவத்தை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது. நாங்கள் டைவர்சிட்டி என்று சொல்லுவோம். பன்மைத்துவம் என்றால் என்ன? முஸ்லீம்கள் மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல, பிறரும் இருக்கலாம், ஏனைய சமூகத்தவர்களும் உலகத்தில் இருக்கலாம் என்ற கொள்கை. உதாரணமாக நான் சரியான கொள்கையில் இருக்கிறேன் என்பதற்காகவே மற்றவர்கள் அழிய வேண்டும் என்று நான் யோசிக்க முடியாது. அதான் பன்மைத்துவம் என்பது. நீங்கள் பிரபஞ்சத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். அங்கு சூரியன் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது, இரவு இருக்கிறது, பகல் இருக்கிறது, வெள்ளை இருக்கிறது, கருப்பு இருக்கிறது, அப்படித்தானே? இரவு இருக்கிறது, பகல் இருக்கிறது, மழை வருகிறது, வெயில் பெய்கிறது, எல்லாமே இருக்கிறது. இப்போ எல்லாம் இருக்க வேண்டும். அங்கு மழை மாத்திரம்தான் இருக்க வேண்டும், வெயில் இருக்கக்கூடாது என்று யாருக்கும் சொல்ல முடியாது. வானம் இருக்கிறது, பூமி இருக்கிறது, நோயாளிகள் இருக்கிறார்கள், மருத்துவர்கள் இருக்கிறார்கள், அப்படித்தானே? சுகதேகிகள் இருக்கிறார்கள். இப்படியான பன்மைத்துவத்தை நாங்கள் உலகத்திலே பார்க்கிறோம். அல்லாஹு தாலா வித்தியாசமான நிறங்களை படைத்திருக்கிறான், வித்தியாசமான மொழிகளை, இஹ்திலாஃபு அல்சினத்திக்கும் வ அல்வானிக்கும் அல்லாஹு தாலா சொல்கிறான். உங்களுடைய நிறங்கள் வித்தியாசப்பட்டிருப்பதிலும் உங்களுடைய மொழிகள் வித்தியாசப்பட்டிருப்பதிலும் அல்லாஹு தாலா அத்தாட்சியை வைத்திருப்பதாக சொல்கிறான். எனவே அந்த பன்மைத்துவம் அங்கு அங்கீகரிக்கப்படுகிறது, டைவர்சிட்டி என்று நாங்கள் சொல்கிறோம். எனவே முஸ்லீம்களும் இருப்பார்கள், முஸ்லீம் அல்லாதவர்களும் இருப்பார்கள். இந்த அடிப்படையை நாங்கள் இரண்டாவது அடிப்படையாக பார்க்கிறோம். எனவே தான் முஸ்லீம் சமூகம் என்று வருகின்ற பொழுது, ஒரு இஸ்லாமிய நாடு என்று வருகின்ற பொழுது, அங்கு உதாரணமாக இந்தியாவுக்கு இஸ்லாம் வந்தது, ஸ்பெயினுக்கு இஸ்லாம் போனது. அங்கு கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், பௌத்தர்கள் இருந்தார்கள், இந்துக்கள் இருந்தார்கள். உதாரணமாக இந்தியாவுக்கு வந்த பொழுது, ஸ்பெயினுக்கு போன பொழுது கிறிஸ்தவர்கள். அங்கிருக்கின்ற ஆலயங்களை முஸ்லீம்கள் உடைத்து தகர்க்கவில்லை, அங்கிருப்பவர்களை கொலை செய்யவில்லை. சில நேரங்களில் ஒரு சில ஆட்சியாளர்கள் அப்படி நடந்திருந்தால் அது இஸ்லாத்தினுடைய கருத்து அல்ல, கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் பன்மைத்துவமாக பாருங்கள். ஒரு மலர் தோட்டத்துக்கு நீங்கள் போங்கள், ஒரு பூங்காவனத்துக்கு எத்தனை வகையான மலர்கள் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், வெள்ளை பூக்கள் இருக்கலாம், சிவப்பு பூக்கள் இருக்கலாம். இது வித்தியாசமான நிறங்கள் ஒரு பூந்தோட்டத்திலே இருப்பதானது அந்த பூந்தோட்டத்துக்கு அழகை சேர்க்கிறது என்பது போல. எனவே பன்மைத்துவத்தை அங்கீகரிக்கிறது. எனவே முதலாவது நான் சொன்னேன், அதாவது மனிதர்கள் என்று பார்ப்போம். இரண்டாவது பன்மைத்துவத்தை அங்கீகரிப்போம். மூன்றாவதாக யாராக இருந்தாலும் அவரோடு நீதியாக நியாயமாகத்தான் நடக்க வேண்டும் என்பது இந்த சமூக நல்லிணக்கத்துக்கான இன்னொரு அடிப்படையாக காணப்படுகிறது. அதனை நான் சற்று விளக்கமாக சொல்லுவதாக இருந்தால், ஒரு முஸ்லிம் தவறு செய்கிறார், முஸ்லிம் அல்லாதவரும் தவறு செய்கிறார் என்றால் இரண்டு பேரும் தண்டிக்கப்பட வேண்டும். நிச்சயமாக சமமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. அநீதிக்கு உட்படுத்தப்பட்டவர் ஒரு முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் அவருடைய பிரார்த்தனைக்கும் இறைவனுடைய சன்னிதானத்துக்கும் இடையில் எந்த திரையும் கிடையாது. ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, தஅவத்துல் மظلوم முஸ்தஜாபா. அநியாயத்துக்குட்பட்டவர் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும், அவருக்கும் இறைவனுக்கும் இடையில் எந்த திரையும் கிடையாது. அவர் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத, இஸ்லாத்தை மறுத்த ஒருவராக இருந்தாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. உங்களுக்கும் இன்னொரு சாராருக்கும் இடையில் இருக்கின்ற மனக்கசப்பானது அவர்களோடு அநீதியாக நடந்து கொள்வதற்கு உங்களை தூண்ட வேண்டாம். மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே பார்க்கிறோம், ஒரு முஸ்லிம் அல்லாதவருக்கு அநீதி இழைத்திருந்தால் அந்த முஸ்லிம் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கான நிறைய ஆதாரங்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த மூன்று அடிப்படைகளும் தான் பிரதானமானது. இன்னும் சில அடிப்படைகளும் இருக்கின்றன, அவற்றை நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். சமூக நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதில் நீங்கள் சொன்னதை போல் இந்த மூன்று அடிப்படைகளும் மிக பிரதானமாக காணப்படுகிறது. இவற்றை எல்லோருமே கடைப்பிடித்தால் மிக இலகுவாக சமூக நல்லிணக்கத்தை அழகாக பின்பற்றலாம், கடைப்பிடிக்கலாம். இந்த நேரத்தில் இன்னும் ஒரு கேள்வி எழுகிறது. இந்த இலங்கையை பொறுத்தளவில்
வரலாற்றில் சமூக நல்லிணக்கம் எவ்வாறு இருந்திருக்கிறது? உண்மையில் எப்படி இஸ்லாமிய வரலாற்றிலே முஸ்லீம்கள் ஏனைய சமூகங்களோடு இணக்கமாக சமாதானமாக நடந்து கொண்டார்களோ அதே போன்று இலங்கையிலும் இந்த நீண்ட வரலாற்றில் அண்மை காலத்தில் தான் இந்த சில விஷமத்தனமான செயல்களால் இந்த உறவுகள் ஓரளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இலங்கையினுடைய வரலாற்றை நாங்கள் அப்படியே எடுத்து பார்க்கின்ற பொழுது முஸ்லீம்கள் ஏனைய சமூகங்களோடு மாஷா அல்லாஹ் மிகவும் நல்ல உறவைத்தான் வைத்திருந்தார்கள். அது அரசர்களுடைய காலமாக இருக்கலாம், அதுக்கு பிறகு வந்த ஐரோப்பியர்களுடைய காலமாக இருக்கலாம், சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலமாக இருக்கலாம். இந்த 3 கால வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு அவர்கள் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், தவளமை எனப்படக்கூடிய ஒரு வியாபார முறையை இலங்கையிலே அறிமுகம் செய்தவர்கள் முஸ்லீம்கள் இந்த நாட்டை பொறுத்தவரையில். அதே நேரம் அவர்கள் அரசர்களுடைய காலத்திலே இந்த நாட்டிலே குறிப்பாக விவசாயத்திலே பொருளாதாரத்திலே மிகவும் உச்ச நிலையில் இருந்திருக்கிறார்கள். அதே நேரம் அரசர்களுடைய படைகளிலே இருந்திருக்கிறார்கள். அரசர்களுக்கு உணவு சமைத்து கொடுக்கின்றவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். வைத்தியர்களாக அரசர்களுக்கு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நம்பிக்கைக்குரியவர்களாக நாணயமானவர்களாக இந்த நாட்டிலே இருந்திருக்கிறார்கள். போர்த்துகீசர்கள் குறிப்பாக இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் மீது அழுத்தங்களை பிரயோகித்த பொழுது, சில நேரங்களில் மதம் மாற்றத்துக்கு அவர்களை பலாத்காரப்படுத்திய சந்தர்ப்பங்களிலே, அவர்களோடு வியாபார ரீதியான முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே உண்மையில் கை கொடுத்தவர்கள் சிங்கள ராஜாக்கள். அதே நேரம் நாங்கள் அண்மை காலத்துக்கு வந்தால் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக வேண்டி முஸ்லீம்கள் போராடி இருக்கிறார்கள். அதே நேரம் படையிலே அவர்கள் இருந்து பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய பங்களிப்பு முஸ்லீம்களால் வழங்கப்பட்டிருக்கிறது. நாம் முஸ்லீம்கள் என்று எடுத்துக்கொள்வோமே, தற்போது நீங்கள் அரபு நாடுகளை எடுத்து பார்த்தால் அரபு நாடுகளிலே சுமார் 1 மில்லியனுக்கும் அதிகமான இலங்கையர்கள் வேலை செய்கிறார்கள். அந்த நாட்டில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் எல்லோரும் முஸ்லீம்கள் தான். ஆனால் அவர்கள் நினைக்கவில்லை, இது ஒரு பௌத்த நாடு அல்லவா, நாம் இந்த நாட்டிலிருந்து ஏன் தொழிலாளர்களை பிற சமயத்தவர்களை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் யோசிக்கவில்லை. அவர்கள் அப்படியான கண்ணோட்டத்தில் பார்க்கவில்லை. எனவே அவர்கள் இந்த பன்மைத்துவத்தை அங்கீகரிக்கிறார்கள். அவர்களுடைய பங்களிப்பை இந்த இடத்திலே நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. இலங்கையினுடைய பெட்ரோலை இலங்கைக்கு பெட்ரோல் கொடுக்கப்படுகிறது. இலங்கையிலிருந்து தேயிலையும் உடுப்புகளும் அங்கு இறக்குமதி செய்யப்படுகின்றன. இப்படிப்பட்ட ஒரு இணக்கப்பாடு, நாங்கள் அவர்களிலே தங்கி இருக்கிறோம், எங்களுடைய தொழிலாளர்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறார்கள், அவர்களுடைய பணம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த பிரச்சனை நடைபெறுவதற்கு முன்னால் இந்த நாட்டுக்கு வந்த உல்லாச பயணிகளில் பெரும்பாலானவர்கள் அரபு நாடுகளை சேர்ந்தவர்கள். நீங்கள் பல இடங்களிலேயும் கண்டிருக்கலாம். இப்போது அதற்கான நிலை சற்று மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும், எனவே அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டின் பொருளாதாரத்தை வளர்ப்பதிலே இஸ்லாமியர்களுக்கு, இந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், வேறு நாடுகளை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், ஒரு பெரிய பங்கு இருப்பது என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. ஆமாம், நிச்சயமாக நீங்கள் சொன்னதை போல் ஒரு சமூக நல்லிணக்கத்தை கட்டி எழுப்புவதற்கு நிறைய பங்களிப்பு செய்ய வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் அவற்றினை சிந்தித்து செயற்பட்டால் சமூக நல்லிணக்கத்தினை மிக சிறப்பாக கட்டி எழுப்ப முடியும். இன்றைய ரமலான் வசந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு பயன்மிக்க ஒரு தலைப்பில் நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். சமூக நல்லிணக்கம் எந்தளவு எங்கள் மத்தியில் காணப்படுகிறது, சமூக நல்லிணக்கத்தை எவ்வாறெல்லாம் கட்டி எழுப்பலாம், இதன் மூலமாக எவ்வாறு நாங்கள் சிறந்த வாழ்க்கை அமைப்பை கொண்டு வரலாம் என்றெல்லாம் இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியினூடாக பல தகவல்களை இன்றைய தினம் கலையகம் வந்து எங்களுக்கு வழங்கியிருந்தார். ஜாமியா நலிமியா கலாபீடத்தினுடைய சிரேஷ்ட பெருவுரையாளரும் தேசிய சூரா சபையினுடைய உபதலைவருமான மௌலவி அஷேக் SHM ஃபலில் நலிமி அவர்கள். ஜஸாக்கல்லா ஹைர். ஜஸாக்கல்லா ஹைரன். ஆம், வசந்தம் தொலைக்காட்சியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியினூடாக இன்றைய தினமும் பயன்மிக்க கலந்துரையாடலை கேட்டு பயன்பெற்றிருப்பீர்கள். நீங்கள் ஒரு மனிதரை பார்த்தால் புன்னகையுங்கள். புன்னகைத்தால் உங்களுக்கு முன்னால் இருக்கின்ற பொறாமைகள் அல்லது உங்கள் மீதான தப்பபிப்பிராயங்கள் அத்தனையையும் அவர்கள் களைந்துவிட்டு உங்கள் மீதும் அவர்கள் புன்னகையை வீசுவார்கள். இதன் மூலமாக சிறந்த உறவை சந்திப்பது மூலமாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே புன்னகைப்பது மூலமாக கூட நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் என்ற நல்ல தகவலையும் உங்களுக்கு சொல்லி, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இதே நேரம் வசந்தம் தொலைக்காட்சியின் ரமலான் வசந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்போம். அதுவரைக்கும் சிந்திப்போம். தயாரிப்பாளர்களுக்கு நன்றி கூறி விடைபெறும் நான் AM அஸ்கர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதானு யா ரமதானு யா ரமதானு ஷஹ்ருல்
الكتاب تلاوة وقيام رمضان يا رمضان يا رمضان شهر الكتاب تلاوة وقيام رمضان